வழிபாட்டு தலங்களுக்கு போறது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது அவங்களோட உரிமை. அத நம்ம வந்து எதுவுமே விமர்சனம் பண்றதுக்கு வந்து தயாரா இல்ல. அதே சேம் டைம் இதுக்கு பின்புலம் வந்து என்னன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா, திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மும்மத வழிபாட்டு தலங்களுக்கு வந்து போனாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துல முட்டி போட்டு போனது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. அதே நேரத்துல அது வழக்கும் வந்து விஜய் மேல வந்து போட்டிருக்கும். ஏன்னா, அந்த என்ன சொல்றதுன்னா, அவரோட சிம்பிள் அந்த துண்ட வந்து கழுத்துல வந்து போட்டுக்கிட்டு உள்ள போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த முட்டி போடும் சமயத்துல அந்த பேண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கவசம் மாரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு கிரிப்பர் வந்து போட்டுக்கிட்டு, அந்த முட்டி தேயக்கூடாது, முட்டி வந்து வலிக்கக்கூடாதுன்றதுனால, அந்த மாரி பண்ணது பெருவாரியான அந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே வந்து பெருவாரியாக அத வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. கடவுளுக்கே விபூதி அடிக்கிறாரு இவரு, தப்பு பண்றாரு அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. பட் அவர் தனிப்பட்ட விருப்பமா தான் அதையும் நம்ம வந்து பார்த்தோம். சோ இப்படி இருக்க சூழல்ல ஏன் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு திருச்செந்தூர் போறாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே வந்து சொன்னது போல, ஜோசியர்களோட ஆதிக்கத்துல, ஜோசியர்களோட கட்டுப்பாட்டுல தான் இந்த கட்சியே வந்து இயங்குது. நாட் ஒன்லி விஜய். தமிழக வெற்றிக் கழகமே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஏதோ நம்ம வந்து போற போக்குல வந்து இத குற்றச்சாட்டா சொல்லல. தமிழக வெற்றிக் கழகம்னு ஆரம்பிச்ச தேதி, அப்ப நான் அந்த கட்சியில ஆக்டிவா இருந்தேன். அந்த தேதிலாம் வந்து ஒரு ஜோசியர் தான் வந்து குறிச்சு குடுத்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விட்டுட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகம் தான் இருந்தது. அந்த வ வரணும்னு நாங்கலாம் சொல்லும்போது கூட என்னன்னா, அது நியூமராலஜி பிரகாரம் வந்து சரி வராதுன்னு சொன்ன ஒரு ஒரு மனிதர் தான் திரு விஜய் அவர்கள். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுவே தப்பா இருக்கு, அந்த வாக்கியமே தப்பா இருக்குன்னு சொன்னா கூட, அது பரவால்ல. எனக்கு வந்து ஜோசியக்காரர் சொல்ட்டாங்கன்ற அளவுக்கு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை திரு விஜய் அவர்கள் இருக்குதுன்றதுக்காக நான் வந்து சொல்ல வரேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வந்து சேர்த்தாங்க. சோ அது போலவே முழுக்க முழுக்க வந்து ஜோசியர்களோட கட்டுப்பாடுலயும் ஜோசியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் உலகத்திலேயே முதல் கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியக்காரர ரத்தன் பண்டிட் என்ற வெற்றிவேல பார்த்தீங்கன்னா, செய்தி தொடர்பாளரே வச்சிருக்காங்க. அவரு எங்க போனாலும் அவரு இன்னைக்கு கோவிலுக்கு போம்போதும் அந்த வெற்றிவேல் வந்து கூட தான் இருக்காரு. அவரு தேர்தல் கமிஷனுக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண போனாலும் வராரு. எங்க போனாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, சிபிஐ அலுவலகம் போகும்போது கூட வந்து என்குயரிக்கு வந்து அவர் கூட தான் வந்து போனாரு. சோ எல்லா இடங்கள்லயும் வந்து விஜயோட வந்து பயணப்படுகின்ற இந்த இந்த குழு என்ன சொல்லுதுன்னா, ஜோசியக்காரங்க தான் வந்து கூடவே இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜோசியக்காரர்களோட அறிவுறுத்தலின்படி, அ நடிகை திரிஷா வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜைலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு. அந்த அந்த பூஜை வந்து முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் போணும்னு சொல்ட்டு போயிருக்காரு. அங்கேயும் போயிட்டு வந்து கடுமையான நெரிசல், கூட்டம். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி அத வந்து கோவிலுக்கு போயிருக்காரு. ஸோ அவரு கோயிலுக்கு போனதுல நமக்கு எதுவும் சிக்கல் இல்ல. அது உளமாற போனாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படி நம்ம இத சொல்றோம்னா, இப்ப விஜய் ஆதரித்து போட்டவங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே போட்டிருக்காங்க. கடவுள் மறுப்பாளர்கள் கூட விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றாரா? இல்ல வந்து இத வந்து வாக்கு அரசியலுக்காக வந்து பயன்படுத்துறாரா? இல்ல முழுக்க முழுக்க அரசியலா பயன்படுத்துறாருன்னு இதுல உள்நோக்கம் இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம்.